தேவதாஸ் மாதிரி இருக்க நம்ம பரிசுக்குட்டியை ஹிருத்திக் ரோஷன் மாதிரி மாத்தலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்திருக்கிற இடம் தான் டோனியன் கை எசென்ஷுவல்ஸ். பரிசுக்குட்டிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரது. ஸோ அவனும் சேட்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்புறம் அவங்க கூட்டு வந்து நேராக போய் உள்ள உட்கார வச்சிட்டோம். பட் உட்கார மாட்டான்னு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு நல்லா விபி உட்கார வச்சு அவன் மடியில ஒரு உட்கார வச்சாச்சு. ஹேர் ட்ரெஸ்ஸர் கிளாத்தை போட்டது தான் மாயம். ஐயோ என்னை விட்டுருங்கடான்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிட்டான். அது அவங்க மாஸ்க் போட்டிருந்ததுக்கும் அதுக்கும் சொல்லவே தேவையில்லை. நம்ம பரிசுக்குட்டிக்கு மாஸ்க்குனாலே அலர்ஜி. ஸோ ஒரு வழியா போன்ல அது இதையும் போட்டு அவனை உட்கார வச்சு ஹேர் கட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பின்னாடி இருந்து நம்ம போன்ல என்ன வீடியோ பாக்குறாங்கிறது தான் ஹைலைட்டே. ஸோ நம்ம சேனலோட vlogs தான் போடுவோம். ஏன்னா முக்கால்வாசி அவன் தானே வருவான். ஸோ அவனே ரசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தான். பட் அது ஒரு 10 நிமிஷம் தாங்க. திரும்பவும் பார் முழுசா சந்திரமுகியமா அந்த கங்காவை பார் அப்படின்ற மாதிரி அழுவ ஆரம்பிச்சான் பாருங்க. ஐயோ அப்படி அவன் அளவே ஒரு மார்க்கமா கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணி முடிச்சது நேரா வெளியே வந்து கரெக்டா வழியை மறுக்காம லிஃப்ட்டுக்கு போயிட்டான். டே எப்பரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். ஹேர் கட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அவனும் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தான். நீங்க வர மாதிரி தெரியல நானே கிளம்புறேன்னு சொல்லிட்டு லிஃப்ட் பட்டு அமைக்கி அவன் பாட்டுக்கு உள்ள போயிட்டான். டே எப்பா டே இருறா நானும் வரேன்.